சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவாயே துதி செய் நீ மனமே. கரம் கொண்டு மரக்குடி ரஸ்தாக்கா வருகிறோம் சாமி. இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு செய்கிற காரியத்தை அறிந்திருக்கீங்கப்பா. ஏழை மகளப்பா, ஏழை பிள்ளைகளை மனமிறங்கி இந்த இடத்துல வந்து நீ வாசம் பண்ண போகிற கிருபைக்கு நன்றி சாமி. இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் ஆராதிக்கும் போது நீ அவர்கள் பிரதேசமாய் நீ தரிசனம் பண்ண போகிற கிருபைக்கு நன்றி சாமி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வமே, வாக்கு மாறாத கிருபைக்கு நன்றி ராஜா. எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இந்த காரியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த கரம் கொண்டு காத்துக்கொள்ளுங்க. குருவானவரை பலப்படுத்துங்க, ஊழியக்கார ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கொடுக்கட்டும். துதி கனமை செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. எங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் எல்லாரையும் பாருங்கள். நல்லவர் என்பதை அறிந்து தெரிந்து வாழ கிருபை தாங்க. அப்படி கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க தேவனாயிருக்கிறார், வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே கரக்கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. வல்ல செயல்கள் உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா.
பலியான செம்மறி பாவங்கள் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை பாருங்க, வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. ஏழையான பிள்ளைகளப்பா, கிராமத்து பிள்ளைகளப்பா, தினமும் வேலை செய்கிற பிள்ளைகளா இருந்திருக்கீங்க சாமி. கஷ்டங்களெல்லாம் மறந்துருக்கீங்க, கண்ணீரெல்லாம் மறந்துருக்கீங்கப்பா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் கண்ணீரை பார்த்து கால்கள் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடியான எடுத்து கொண்டு வந்தீங்கப்பா, அந்த கிருபைக்கு நன்றி ராஜா. உமக்கென்று வாழ கிருபை தாங்க. தெய்வீகமான கிருபை சமுதாயம் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். அடியான மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு நீ இனிய நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஊருக்கு இருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆச்சா. ஏதாவது கல் போட வந்து கல் இறக்கிட்டு திரும்ப ஒரு சில பேர் கல் போடக்கூடாதுன்னு சொல்லி கல் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப சிரமம், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா எதையும் ஊருக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஒரு கிராமத்துக்கு செய்கிறோம், கிராமத்து மக்களை ஏற்றுக்கிட்டா கூட சில பேர் சில ஊழியக்காரங்க தப்புனால வெளியே போயிட்டோன்னு சூழல் இருந்துச்சு. பிற திரும்ப பாண்டி ஒரே தொல்லை பண்ணார். பாண்டினா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கார்ல,
தெரியுதா தெரியலையா? பாண்டி அண்ணன் வந்திருக்கார்ல, என்ன காடு வெட்டி அண்ணன், அவர் அண்ணாச்சி ரைஸ் அண்ணாச்சி, இவங்கெல்லாம் ஒரே சொல்லி அவங்கள யாரையும் பார்க்காதீங்க, இந்த மக்களை பாருங்கள், இவங்களை ஏழை மக்கள், இவங்க நம்ம நேசிக்காங்க, நீங்கள் எப்படியாவது போட்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது தவிர்த்து ஊழியர் தம்பி கேட்டார். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி போட்டிருங்க. என்று கேட்டால் ஏழை வறுமவங்களுக்கு கலங்கப்படணும். நிறைய ஏழை வாழ்க்கையில் கஷ்டம். நானும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த மனுஷன், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த மனுஷன். ஒன்றுமே இல்லை வாழ்ந்து வளர்ந்து எங்கள் ஊர் பரங்குன்றாபுரம், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரங்குன்றாபுரம்னு சொல்லண்ட பக்கத்தில், அதுதான் எங்கள் ஊர். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து வளர்ந்து ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமான நிலையில் சிலைக்கு போனோம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனையான நிலையில், வாழவே வழி இல்லை. அப்படி ஒரு சிலைக்கு போய் கிட்டத்தட்ட 67 வருஷம் ஆச்சு. போகும்போது ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக போய் வாழ்ந்து வளர்ந்து ஆண்டவர் உயர்த்தி அநேக காரியங்களுக்கு நட்சத்திரம் வைத்தது மாத்திரமல்ல, தரித்திரங்களெல்லாம் மாற்றி ஆண்டவர் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப எவ்வளோ ஆண்டவர் கர்த்தர் பெரியவர். யாரையும் ஏழை மேலே தான் பிரியமாக இருப்பார். பணக்காரங்க மேலே யாருமே ஆண்டு பிரியமாக இருக்க மாட்டார். உங்கள் கண்ணீரை தான் ஆண்டவர் பார்ப்பார். உங்கள் கண்ணீரை தான் ஆண்டவர் பிரியம். ஏன்னா நீங்கள் மக்கள் வேதத்தில் வாசனை தியானித்து பார்க்கும்போது மார்க்கு 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமிக்கான ஸ்திரீ தன் குழந்தைக்கு சோகம் இல்லை, ஆண்டவர் பார்க்க உட்காந்துருக்கா. பார்க்க உட்கார்ந்த உடனே ரொம்ப நேரம் பார்க்க வந்திருக்கா, ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அவன் தனக்குள்ளே அழுறா, தனக்குள்ளே வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுறா. அழும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா ஒரு ஸ்திரீ உங்களை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. போகும்போது மார்க்கு 7:34-35 வாசிக்கும்போது பார்க்க வந்திருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளை நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுங்க. 24, 25, 26 வருஷங்களை பார்க்கும்போது நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுங்க. அவன் சொல்கிறா, ஐயா மேசிந்து விழு துடுக்கையில் நாய்க்குட்டி சாப்பிடுமில்ல, மேசிந்து விழுக்கு துடுக்கை நாய்க்குட்டி சாப்பிடும்னு சொல்கிற இந்த வார்த்தை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு. ரொம்ப ஆண்டவர் ரொம்ப பிடிச்சது இந்த வார்த்தை, இந்த ஏழை மகிழ்ச்சின வார்த்தை. நாய்க்குட்டிக்கு போடலாம், நாய்க்குட்டி சாப்பிடும்ல ஏன்னு சொன்ன உடனே ஆண்டவரே இறக்கப்பட்டு இந்த குழந்தைக்கு விடுதலை கொடுத்தார். அதே போல் நீ ஏழையை வாழலாம், கஷ்டத்தோடு வாழலாம், கஷ்டமான குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், எப்படி வாழுவோம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உன் கண்ணீரை பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். எந்த மனுஷனும் பார்க்க மாட்டான். எந்த மனுஷனும் மினுக்கான வாழ்க்கை தான் பார்ப்பாங்க, நல்ல வசதியாக அப்படி இப்படி வந்தால் பார்ப்பாங்க. ஏழையை கண்ணீரை பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அவர் தான் பார்த்து கண்ணீரை கண்டே சொல்லி விடுதலை கொடுத்து வாழ்க்கையை ஆஸ்வதிக்க தெய்வமாக இருக்கார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை விதமான கஷ்டத்தில் வந்ததுதான் சரி, உன் கண்ணீரை காணுகிற தெய்வம் ஒருத்தர் உண்டு, வேதனை பார்க்க தெய்வம் ஒருத்தர் உண்டு. அப்படி தான் என் கண்ணீரை பார்த்தார், என் குடும்பத்தை கண்ணீரை அப்படி தான் பார்த்தார். நாங்கள் 4 பிரதர்ஸு, ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், சோறுக்கு வழி இல்லாமல் தூரமான இடத்துல போனோம். ஆனால் ஆண்டவர் கூட இருந்தார். ஆண்டவர் கூட இருக்கணும், வேறு யாரும் கூட இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது நான் உன்னோட கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டு சொன்னார். அப்போ ஆண்டு திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன உடனே யாக்கோபு சொன்னார், ஆண்டவரே நீ என்னோட கூட இருந்து போகும் இடமெல்லாம் நீ காத்து என் தகப்பந்து திரும்பி வர பண்ணுவியானா என் சம்பாத்தியத்தில் உனக்கு தசமாக கொடுக்குறேன்னா, தசமாக கொடுக்கேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தான். அதே போல் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிஞ்சி வாழ்வாயானார், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வாயானார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார் சத்துருக்களும் இணங்குபடி செய்வான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏழையாக வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவர் விரும்பக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவர் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். இன்றைக்கி அசிங்கமான வாழ்க்கை சில எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டு விரும்ப காரியம் பரிசுத்தத்தை தான் ஆண்டு விரும்புகிறார்.
ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது வாழ்வையானா எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை கண்ணீர் வந்தாலும் சரி, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இந்த உலகம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசமாக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமாற மனபுத்திரம் அல்ல. யாக்கோபை போல் போகும் பாதையில் உம்மை போற்றுகிறேன்.
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். 67 வருஷம் சென்னைக்கு போயிட்டு ஒன்றுமே இல்லாமல், நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, சாப்பாடு கிடையாது. விவசாய வீட்டில் என்ன இருக்கும்? விவசாய வீட்டில் மிளகா நல்லா காய்க்கும், நெல் நல்லா விளையும், ஆனால் விலை இருக்காது. பாட்டத்துக்கு வேலை பார்த்து ஆட்டத்துக்கு சொத்துல வாங்கி பாட்டத்துக்கு பார்த்து விளைய வச்சு அவங்ககிட்ட தான் கையில் கொடுக்கணும். அப்படி தான் கஷ்டம். ஆனால் தாய் ஒரு நல்ல ஒரு மதிப்புக்குரிய தேவனுக்கு பிரியமான மகளாய், தேவனுக்கு சாட்சி உள்ள மகளாய் வாழ்ந்ததுனால தான் ஒவ்வொரு நாட்களும் செய்த ஜெபம் என் ஆண்டு வாழ்க்கை உயர்த்தி கொடுத்தார். உயர்த்தி கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு நட்சத்திரமாக வைத்து அநேகமுக்கு ஒரு ஆசுவாத்தி பிள்ளைகளாய் ஆண்டு வச்சேன். அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் கேட்கணும். இந்த ஏழை இருக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க. ஏழை இல்லை, நீ கடவுளில் பெரிய ஆட்கள். காலைல ஒவ்வொரு நாட்களும் பணக்காரன் வீட்டில் இருக்கிற சந்தோஷம் உங்கள் வீட்டில் தான் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்காது. மாத்திரை விட்டால் தான் தூங்க முடியும், தண்ணி அடித்தா தான் தூங்க முடியும், எதையோ காரியம் செய்தால் தான் தூங்க முடியும். ஆனால் நீங்கள் நிம்மதியாக வேலை பார்த்து வந்தீங்களா, டயர்டாக வேலை பார்த்தீங்களா, ஆண்டை நினச்சிங்களா, ஏதோ சாப்பிட்டோம், கஞ்சி குடித்தோமா, நிம்மதியான தூக்கம், நித்திரையாக ஆண்டவர் பரிசுத்தவனுடைய காரியம் ஆண்டவர் பிரியமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. அதனால் யாரையும் இருக்கும் அப்படி நினைக்கவே கூடாது. நினச்சி பார்ப்பேன். ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த கிராமத்தை ரொம்ப ரொம்ப கிராமம்னு சொல்லுவாங்க. பாண்டி அடிக்கடி சொல்லுவார், பாண்டி என்னை நேசிக்கூடிய நல்ல சகோதரன், ரொம்ப நேசிக்கூடிய அந்த ஆலயம் கட்டும்போது அடிக்கடி நான் வருவேன் இந்த ஆலயத்தை பார்க்கறதுக்காக. எப்போ வந்தாலும் சரி, எனக்கு அவ்வளோ ஒரு சிநேகம், ஒரு அன்பு, கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்தார். அப்படி தான் வாழ்க்கை வாழணும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்தபோது யாரும் நம்மளை நினைக்கக்கூடாது, யாரும் கனமன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் மாத்திரம் கனமன்னா போதும். உங்களை நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை எண்ணாத, எண்ணப்படுறதுக்கு ஏமாத்துற மனுஷனை ஏமாத்துக்காரன். ஊழியக்காரன் சொல்லுவான் பொய் தான், எவ்வளோ சொல்லுவாங்க, பொய் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் ஒரு நாள் பொய் சொல்லவே மாட்டார். உன்னை உள்ளங்க வரைந்து வச்சிருக்க தெய்வம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, ஏசாயா 48:15 வாசிக்கும் போது, இஸ்ரியான கற்பத்தின் பாலைகளையும் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கேங்க. உள்ளங்கையில் வரைச்சி வச்சு உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்க தெய்வமாக இருக்கார். பிள்ளைகள் வாழ்வு செழிக்க தருவார். பிள்ளைகள் வாழ்வு நட்சத்திரம் ஆண்டவர் வைப்பார். உனக்கு நிச்சயமான வாழ்க்கையை தருவார். யாருக்கும் இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டு தரக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதைத்தான் ஆண்டவர் தான் நம்பணும். நீ ஆண்டவர் நம்பி வாழும்போது உனக்கு கஷ்டமே வராது. எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா இருக்காங்க. இந்த அம்மா தேவனுக்கு பிரியமான மகள், தேவனுக்கு பிரியமான மகள். புருஷன் ஒரு சாதாரண டிரைவர். எவ்வளவோ சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டார். ஏழை, ரொம்ப ஏழை. எவ்வளவோ சொல்லுவாங்க, ஐயா இப்படி தான் வாழணும், ஐயா இப்படி தான் வளரணும். நம்ம ரொம்ப நேசிப்பாங்க, வர ரொம்ப நேசிப்பார். கடைசியில் அவர் காலமெல்லாம் நேசிக்காமல் எப்படியோ வாழ்ந்துட்டார். கடைசி காலத்தில் மறந்து வந்து மனைவிட்ட மன்னிப்பு கேட்டாருப்பா, நான் செஞ்செல்லாம் தப்பு பண்ணிட்டேன், உன் வார்த்தையை கேட்காம வாழ்ந்துட்டேன், இனி ஒரு வார்த்தை கேட்க வாழ்கிறேன் நான். அவருக்கு பலன் கிடையாது. மனம் திரும்பி வரும்போது பலன் இல்லை. அந்தம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ வேதனையோடு இறந்துட்டார். இறந்த உடனே அந்த மகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேசிக்கக்கூடிய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்க வரைக்கும் உண்மையான மனைவியாக இருப்பேன், கணவனாக இருப்பேன் வாக்கு கூட திருமணம் பண்ணவங்க. அவர் இல்லைன்னு சொன்னே அவர் ரொம்ப வருத்தம் தான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த அம்மா கைவிடலை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க வாழ்க்கை தெரிந்து கொண்டது போல ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்ததுனால, தேவனுக்கு பிரியமான மகளை வாழ்ந்ததுனால ஆண்டு கைவிடவே இல்லை. ஏன் கைவிடலைன்னா, ஒரு மகளோ ஒரு மகனோ. ஆனால் இந்த மகன் எந்த நேரம் ஜபந்தான், ஒன்றுமே இருக்காது, ஒரு சாப்பாட்டுக்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் போட்டுக்கிட்டு பல மணி நேரம் அப்படியே, 1 மணி நேரம் அப்படியே நிற்பாங்க, அசையாமல் 1 மணி நேரம் அப்படியே நிற்பாங்க. ஆண்டவர் நோக்கியே பார்த்துக்கிட்டு கேட்பாங்க. ஆனால் காரணம் கேட்டால் வேதத்தில் வாசிக்கவில்லை. சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வயதிலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்தேன்னு காணலை. பைபிளில் வாசிக்கும், அதுதான் வேதம். நீ இவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் கூட சரி, ஆண்டவனை கைவிடவே மாட்டார்.
உன்னை கைவிடாத ஒரு நேசர் ஒருத்தர் உண்டுன்னா இயேசு மாத்திரம்தான். உலகத்தை யாரும் கை விட்டுருவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்களும் அந்த மகனுக்கு, அந்த அம்மாவுடைய மகனுக்கு ரொம்ப மரணத்துக்கு தகுந்தபடி உடல்நிலை சரியில்லை. டாக்டர்கிட்ட போய் பார்க்க காசு கிடையாது. ஒரு ஊசி விடோட காசு கிடையாது. அப்படி கஷ்டம். ஆனால் ஆண்டு சன்னிதானத்துலேருந்து அழுதாங்க. ஆண்டு சமூகத்தை வந்து முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர்ட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. என் குருவான்னு கேட்டார், ஐயா என்னம்மா உங்களுக்கு கஷ்டம், ஏன் அழுவுறீங்க, ஏன் அழுவுறீங்க கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் மகனுக்கு மரணத்தோடு போராடிட்டு இருக்கேன் ஐயா. ஆனால் ஒரு ஊசியோடு போடக்கூடிய என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் விடுதலை தரணும், ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கணும்னு சொல்லி ஆண்டுக்கு சமூகத்தை கேட்க ஐயான்னு சொன்ன உடனே அவர் ஒரே வார்த்தை சொன்னாங்களாம், பயப்படாத மகளை, நான் உனக்கு துணைன்னு இருக்கேன், நீதியின் விலகத்தில் உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஆண்டு சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனாங்களாம். அடுத்த நிமிஷத்தில் பெரிய விடுதலை. கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். நீ ஆண்டவரை தேடும்போது, ஆண்டு முன்வைத்து வாழும்போது, நீ ஏழையாக இருக்கேன்னு நினைக்காத அளவில் தேவ சமூகத்தில் உன் கண்ணீரை பார்க்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அந்த மனதை வைத்து ஆண்டவரே என் கண்ணீரை பாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உன்னை விசேஷித்த கொண்டு காத்துக்கொள்வார், விசேஷித்த கரை கொண்டு காத்துக்கொள்வார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் பார்க்கோம், எத்தனை ஆண்டவர் பார்க்கக்கூடிய மக்களாக வாழ்கிறோம். நீ ஆண்டவர் தேடக்கூடிய மகளாக வாழ்கிறியா? ஆண்டு சமூகத்தை உன் கண்ணீர் விடக்கூடிய மகளாக வாழ்கிறியா? மரியாள் எப்படி அழுதா, ஆண்டு சமூகத்தை கேளுதா? அன்னாள் இப்படி அழுதா? ஆனால் ஒவ்வொரு நாட்கள் சேவை சமூகம் எப்படி கண்ணீர் விட்டு அழுதா? கண்ணீர் ஆண்டவர் பார்த்தார்ல. கண்ணீர் பார்த்தது மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த தேவை சந்திக்கக்கூடிய தெய்வமாக இருந்தார்ல. நம் தெய்வம் மனதுருகக்கூடிய தெய்வம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. சர்வ வல்லவர் நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. மெய்யாக எங்களது பாடுகளை துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும்
தம்பி வந்திருக்காங்க. தம்பி இப்படி வாங்கினேன். ஒரு பெரிய ஊழியக்கார். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரியல. கேன்சரில் வாழ்கிறாங்க பற்றியில, கேன்சரில் போய் கடை ஸ்டேஜில் வாழ்கிறாங்க பற்றியில, பொண்ணு நாட்டம் எடுத்து அழுகி யாரை பார்க்க முடியாமல் கைவிட்ட அந்த பிள்ளைகள் போய் உதவி செய்கிறாங்க. அந்த பொண்ணெல்லாம் கழுவி தொடச்சி, அவருக்கு மனைவிக்கு அதான் வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. அவர் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எத்தனையோ கோடி சம்பாதிக்கலாம். அப்படி மைத்தனர்கிட்ட ஐயர்வலாக இருக்காங்க, அப்பா ஊழியக்காரங்க இருக்காங்க. அந்த அன்பு வேணும். எத்தனையோ அன்றைக்கி இரவில் ஒரு 12 மணி இருக்கும். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு மனைவி இறந்துட்டாங்க. 3 பிள்ளைகளை, 3 பிள்ளைகளையும் வீட்டுக்கு தூங்குறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் தூங்குறாங்க. அந்த புருஷன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. ஏன் அழுதுகிட்டு இருக்காருன்னா, மனைவி இறந்துட்டா, இந்த பிள்ளை யார் பார்க்குது. அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையாகி இந்த ஐயா தான் அவரை காப்பாற்றி அவ்வளோ நாள் வச்சுருந்தார். கடைசியில் முடியாமல் இறந்துட்டாங்க. அப்படி எத்தனையோ பேருக்கு உதவி பார்க்கும்போது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா இதை வளர்ந்தோம், காலையில் சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிட்டோம், அது வாழ்க்கை இல்லை. கடவுள் நமக்கு இத்தனை பாடுகளை பட்டார், இத்தனை வேதனைப்பட்டார், இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சார் நமக்கு ஆண்டவர். அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அவர் சிலுவையில் தொங்கின காட்சியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனை. பிளாத் அரமனை, காய்ம அரமனை, பிரதானசர் அரமனை, ஒவ்வொரு இடத்தையும் போய் விழுந்து ராத்திரிலாம் தூங்காமல் முந்தின ராத்திரியில் அவர் அந்த மேலறையில் சாப்பிட்ட அப்பமும் ரசம்தான். அதோட பட்னியாக இருந்து 24 மணி நேரமும் பாடுபட்டு கீழே விழுந்து மேலே எழுந்து அவர் முகத்தில் துப்பி காரி துப்பி கண்களெல்லாம் அடித்து எவ்வளோலாமோ பண்ணாங்க. எவ்வளவோ அடித்து முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல் 39 அடிகள் அடிக்கப்பட்டு பட்ட பாடுகளை பார்க்கணும். அவனோட சிலுவையை பார்த்து காட்சியை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மனுஷன் தப்பு பண்ணவே மாட்டான். அவ்வளோலாம் மன்னிச்ச தெய்வத்துக்கு அவர் சாட்சியாக வாழ்கிறார். இதுதான் வாழ்க்கை. அவர் போய் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் திறந்து பார்த்தேன். ஒரு ஊழியங்களை அவருடைய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்க முடியாது. அவ்வளவு நாற்றம், அவ்வளவு விதமான அழுகின பெண்ணு, ரத்த ஓட்டம், வேறு வழியே இல்லை. அதெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த மக்களுடைய கண்ணீரை தொடச்சி மக்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் தாய் இருந்தாலும் சரி, தகப்பன் இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் அழுகுன ஆற்றை எடுத்த பிறகு தாய் தகவல் கிட்ட வர மாட்டாங்க, மனைவியும் கிட்ட வர மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. நாற்றம் எடுக்க எவ்வளோ நாள் பார்க்கறனா அந்த இடத்துக்கு போய் அந்த பிள்ளைகளை சுத்தப்படுத்தி சாப்பிட்டியான்னு கேட்டு நேசித்து அதுகளை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நம்மளையும் நேசிக்கூட ஒரு உலகத்தில் ஆள் இருக்கா. நம்ம மனைவியை கைவிட்டா, நம்ம புருஷன் நம்மளுக்கு கைவிட்டாங்க, நம்மளே நேசிக்கூடிய ஆள் உலகத்தை இருக்கா. நேசிப்பாங்கல்ல. ஹைதராபாத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. 3 நாளைக்கு முன்னால் சாகக்கூடிய ஆட்களை கொண்டு வருவாங்க. 3 நாள் தான் ஆள் இருக்கும். அப்படி ஆட்களை கொண்டு வருவாங்க. எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா, அழுகி நாற்றம் எடுத்து குஷ்ரோகம் செத்து போவாங்க. அங்கே கொண்டு சேர்ப்பாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் என்னமோ செலவாகுது அதுக்கு. அதுக்கு சுகமாக அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்பான்சருக்கு சில பேர் வராங்க. அந்த பேஷண்ட்டை போய் சொல்லுவாங்க, ஐயா உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, உன் அவருடைய சாவு காரியத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சந்தோஷமாக ஜீவன் விடுவாங்களாம். சாகு பண்ணத்துலேருந்து சந்தோஷம். நம்மளையும் அடக்கம் பண்ணுற ஒரு ஆள் இருக்காரா, என் சரீரம் நாற்றம் எடுத்த சரீரத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரா அப்படின்னு சொல்லி வருவாங்களாம். இன்றைக்கி இதுதான் வாழ்க்கை. உல்லாசமாக வாழ்றது வாழ்க்கை இல்லை. ஏதோ வளர்ந்தோம் இல்லை. ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைச்சு வாழணும். ஆண்டவர் நமக்கு இத்தனை பாடுகளை பட்டார, இத்தனை வேதனைப்பட்டார, நமக்காக பரிதபித்தார. தெய்வத்தை தேடக்கூடிய மக்கள் நீ வாழும்போது தான் உன் கஷ்டங்கள் மாறும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சும்மா உல்லாசமான வாழ்க்கை இல்லை. சில உல்லாசம் வாழ்ந்துட்டு போகிறாங்கல்ல, அது வாழ்க்கை இல்லை. நீ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்துற வாழ்க்கையாக வாழணும். 38 வருஷம் மனுஷன் படுத்திருந்தான். பார்த்தீங்கன்னா பெதஸ்தா குளத்தில் வேதத்தில் வாசிக்கும்லாம். யோவான் 5ஆம் இடத்துல வாசிக்கும் போது பெதஸ்தா குளத்தில் மனுஷன் 38 வருஷமாக படுத்திருந்தான். சுகமாக்க யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துக்கு வராரு. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னே 3 வருஷத்துக்கு முன்னே அங்கே படுத்திருக்கான். ஆண்டு பிறந்து 33 வயசு வரும்போது அங்கே வருவார் பார்க்காரு. சுகமாக விரும்புகிறான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஐயா அதுக்கு தான் அங்கே படுத்திருக்கேன், அதுக்கு தான் அங்கே படுத்திருக்கேன். எனக்கு யாரும் கொலை கலக்கப்படும் போது கொண்டு கொடுக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி அழுதான். அப்படி சொன்னார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் தான் ஒரு படுக்கையை பார்க்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா
உன் கண்ணீரை காண்கிற தெய்வத்தர் உண்டான இயேசு மாத்திரம்தான். நீ பல நிந்தனையில் வாழலாம். நீ தரித்திரம் வாழ்ந்தனா புருஷன் மதிக்க மாட்டாங்க, மாமியார் மதிக்க மாட்டாங்க, மனைவி மதிக்க மாட்டான், பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க. ஆனால் எந்த சூழலையும் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலையும் உன்னை கண்டுபிடித்து உன்னை தேடி உன்னை வாழ்க்கையில் ஒரு கண்ணீரை துடைக்க ஒரு ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் சிலுவையை பார்க்கணும், அப்பட்ட பாடுகளை பார்க்கணும், அப்பட்ட அனுபவித்து வேதனையை பார்க்கணும். ஆண்டவர் சமூகத்தை விடுதலை உண்டு. இந்த விடுதலைக்கு சாட்சியுள்ள மக்களை வாழணும். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கிறோரே, ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கிறோரே, ஆதரவும் அவரே. கதறல்கள் கேடுவார், பதறாமல் அடைத்திடுவார். கதறல்கள் கேடுவார். பதறாமல் அடைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரே, தாயல் மரணைப்பவரே. நோயினால் நொந்தவரே, தாயல் மரணைப்பவரே. ஹரிஹரி நாரே பச்சையமாய் தாங்கிடுவார். ஹரிஹரி நாரேப்பா. பச்சையமாய் தாங்கிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
மாயையில் மயங்கிறோரே தந்து காப்பவரே மாயையில் மயங்கிறோரே தந்து காப்பவரே தூயாவே ஆண்டவர் தான் வாழ்க்கையில் விடுதலை தரணும், தர முடியும். வேற யாரும் தர முடியாது. ஆண்டவர் மேலே அன்பு வச்சதுனால தான், என் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றினால தான், என் கண்ணீரெல்லாம் தொடச்சதுனால தான், சாதாரண குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து இருக்க சொத்துக்களை ஈன கிடைத்து விட்டு சாப்பிட்ட குடும்ப மனுஷன் தான். அந்த ஆண்டு உயர்த்தினால தான் இன்றைக்கி உங்களை மாதிரி மக்களை பார்க்கணும் ஒரு ஆசை. கிராமத்துக்கெலாம் அது மாதிரி உதவி செய்யணும், சில காரியங்கள் செய்யணும், கிராமங்கள் சர்ச்சை ஆலயங்கள் கட்டப்படணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, யாரும் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. யாராக இருந்தாலும் சரி, எப்படி படாக்கானா இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, யாரும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. யார் கொண்டு போக முடியுமா? ஒருத்தரும் ஒன்று கொண்டு போக முடியாது. அதனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவன் சாட்சியாக இருக்கணும். அப்படி வாழும்போது பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பிரியமாக இருக்கும்போது உன் கணவர் ஆண்டவர் மாற்றுவார், உன் கணவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுத்துவார், பிள்ளைகளை செழிக்க செய்வார். உன் பிள்ளைகள் வாழ்க்கை கண்களுக்கு முன்பாக செழிப்பாக இருக்கணும். அதுவும் இந்த ரஸ்தா கிராமத்தில் பிறந்த பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய இடங்களில் போய் பெரிய பெரிய ஆட்களாக வாழ்வாங்க. காரணம் கேட்டால் ரஸ்தாவில் பிறந்தாங்க, ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க, விவசாய குடும்பத்தில் பிறந்தாங்க. அந்த கிராமத்தில் ஆண்டவர் இருக்கார், அந்த கிராமத்தை ஆண்டவர் நேசிக்கார், ஆண்டவர் கிராமத்தில் உலாவி கொண்டிருக்காருன்னு சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். நான் வந்தோடனே தம்பிகிட்ட கேட்டேன், சாப்பாடு இருக்குன்னாரு. எல்லாருக்கும் இட்லி இருக்குது, சப்பாத்தி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா, நான் எருசலேம் போயிருக்கும்போது ஆண்டவர் மலைப்பிரசங்கம் பண்ண இடத்துல போய் அந்த எந்த இடத்துல உட்காந்துருந்தா அந்த இடத்துல உட்காந்து எழுப்பி வந்தேன். எனக்கு ஒரு ஆசை. அந்த 3 நாட்களாக ஊழியத்துக்கு ஆண்டவர் செய்தி முடித்த உடனே எல்லாரும் கூப்பிட்டு கேட்டார், என் பிள்ளைகள்லாம் அந்த தூரத்தில் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிடாம போகிறாங்க, கஷ்டப்படுவாங்களே, சாப்பாடு ஒழுங்கு பண்ணிட்டு கொடுத்தார்ல, இந்த பிள்ளைங்க 5000 பேருக்கு கொடுத்தார்ல. அதே போல் தம்பிகிட்ட வந்து கேட்டேன், இட்லி இருக்குது, சப்பாத்தி இருக்குது, சாப்பாடு இருக்குது, திருப்தி சாப்பிடுவாங்க சொல்லி. சாப்பிடுங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருங்க, ஆண்டவர் நேசிங்க, ஊழியக்காரங்க யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவர் மாத்திரம் பாருங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் இன்னைக்கு நம்முடைய டைஸுடைய அட்மிஷன் கமிட்டி தம்பி வந்திருக்கார், ட்ரெஸரர் வந்திருக்கார். உங்கள் மத்தியில் நம்ம ட்ரெஸரர் வந்திருக்காங்க, ஏடிஜே மனோகர். அது மாத்திரமல்ல, கெத்சேமனே தோட்டம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஊழியம் பவுர் சத்தத்தில் அந்த சாவகர் தம்பி பிரபாகர் வந்திருக்கார், அவர் மனைவியரோட வந்திருக்கார். நிறைய சென்னையிலேருந்து ஒரு குருவான கிருபாகரன் சொல்லி சென்னை டைஸ் ஐயர்வாள் வந்திருக்கார். இந்த மண்ணின் மகேந்திரன் வந்திருக்கார். மணி மகேந்திரன் இல்லை, ரொம்ப வேடிக்கையான ஆடு, நல்ல மனுஷன் வந்திருக்காரு. தம்பி வந்திருக்காரு, ஊத்துமலை ஐயர்வாள் வந்திருக்காங்க. நிறையா உங்களை நேசித்து நான் வரேன்னு சொல்லணும் ஊருக்கு வந்திருக்காங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்குல்ல. கர்த்தர்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். உலகமே கைவிட்டாலும் சரி, ஆண்டு உங்களை நினைப்பார். நினைப்பது மாத்திரமல்ல, உங்களை நினைத்து உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வார். நிறைய பேர் இன்னைக்கு ஐயா வரலையே, பெரிய ஐயா வரலையே, ஒரு ஐயா வேண்டாம், அந்த பரம ஐயா நம்மகிட்ட வந்தால் போதும்.
அந்த பரம தகவல் நம்ம கூட இருந்தால் போதும். அதுதான் வாழ்க்கை. நீ அப்படி நினச்சி வாழுங்க. கர்த்தவங்களை கைவிடவே மாட்டார். நம்ம மத்தியில் பிரபாகரன் ஐயா ஜெபமணி நம்ம முடிக்க போகிறாங்க. சந்தோஷமாக காணிக்க வேண்டாம் தம்பி, தம்பி காணிக்க வேண்டாம். இல்லை சரி, நினச்சி பார்க்கலாமா? கர்த்தர்களை ஆஸ்வதிக்க போகிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்தி சொன்ன தெய்வம் உன் கஷ்டங்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார். இஸ்ரவேலை காக்கிறது உறங்குறதும் இல்லை, தூக்குறதும் இல்லை. கர்த்தனை காக்கிறவர் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையாண்டு பார்க்க போகிறார். குடும்ப நிலைமையாண்டு பார்க்கிறார். இது அறுத்தரும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்றது தெரியும். ஒரு கண்ணீரை பார்த்தது மாத்திரமல்ல, ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிரியத்து ஒரு புதுமையான வாழ்க்கை ஆண்டு தரப்போகிறார். புதுமையான கிருபை ஆண்டு தரப்போகிறார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். நோக்கி பாருங்க. ஆண்டவரே கரக்கூடு இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. காதேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கரிபோல உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். தகப்பனே, எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழும்பி நின்று ஓ ஈன கிரயத்துக்கு ஐயா சொல்லும்போது சொன்னார், ஈன கிரயத்துக்கு எங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று சாப்பிட்ட பாவிகளாய் இருந்த எங்களை இன்றைக்கு கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக்கும்படி, கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும்படி ஆண்டவர் எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆபிரகாமை போல எங்களை மாற்றி இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டென்றால் அருமையான DS ஜெயசிங் ஐயா அவர்கள்தான். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமரச் செய்கிற கர்த்தர், நம் கண்ணெதிரே வாழுகின்ற ஒரு சாட்சி. ஒரு மனிதனை புழுதியிலிருந்து ஆண்டவர் உயர்த்த முடியும். சரித்திரத்தை மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் என்பதை உலகிற்கு இன்றைக்கு பறைசாற்றும்படிக்கு ஆண்டவர் ஐயாவை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஐயா சொன்னது மாதிரி ஏழைகளின் மத்தியிலே அவர் கடந்து வருகிற தெய்வம். ஏசாயா 25:4 சொன்னபடி கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் என்று சொல்லி ஏசாயா 25:4 சொன்னபடி கொடூரமானவர்கள் சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஏழைகளின் வறுமை
அவர்களை கலங்க பண்ணும் என்று சொன்னபடி உங்களை கலங்க செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு வல்லமையான சாட்சியை, உயிருள்ள சாட்சியை உங்கள் முன்பதாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார். உபாகம் 10:17 சொன்னபடி, ரோமர் 2:11 சொன்னபடி, தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. உங்கள் அண்டையிலே நிற்கிறார், உங்கள் அண்டையிலே நிற்கிறார். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தா, சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். இந்த பாடுகள் உன்னை மீட்கவே, இந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இயேசு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார். நீங்கள் இப்பொழுது கூப்பிடும் பொழுது உங்களுடைய சரித்திரத்தை மாற்றும்படி, உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றும்படி, உங்கள் கண்ணீரை மாற்றும்படி ஆண்டவர் இந்த இடத்துல இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்கள் துயரம் மாறப்போகிறது, இன்றைக்கு மாறப்போகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது! அது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும் என்று சொன்னபடி இன்றைக்கு ஊழியர்கள், போதகர்கள், நான் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வரும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த லைவ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள், கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு கைவிடப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும்படி சிலுவை நாதர் இயேசு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த பாடுகள் உன்னை மீட்பதற்காக என்று சொல்லி எப்படி அருமையான தகப்பனார் டி.எஸ். ஜெயசிங் அவர்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்தினாரோ, அதே போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்தும்படி இயேசு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் 2:26-27 சொன்னபடி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று பிரசங்கி 10:19 சொன்னபடி பணத்தின் தேவையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று சொன்னபடி அந்த கலக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். தூதனை அனுப்பி இருக்கிறார், காகத்தை அனுப்பி இருக்கிறார், மீனின் வாயை திறந்திருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த நாளில் இப்பொழுது உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். சிறுநீரகத்தில் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, இங்கும் இருக்கிறீர்கள். லைவ் மூலமாக நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லா சிறுநீரக பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொன்னபடி நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்
நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே ஐயா சொன்னது மாதிரி வறுமை, தரித்திரம் இது நிமித்தம் ஒருவேளை குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இயேசு இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 சொன்னபடி இதோ ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் உங்கள் வீட்டில் நடக்கிறது. மாப்பானை ஆசீர்வதிக்கப்பட போகிறது, எண்ணெய் பானை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது, கர்த்தருடைய கரம் இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது ஊற்ற கொண்டிருக்கிறார். Where is the Holy Spirit, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. பாவத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை, சாபத்தில் இருந்து ஒரு விடுதலை, வியாதியில் இருந்து ஒரு விடுதலை, பிசாசின் போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலை, பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை, மந்திர தந்திரங்களில் இருந்து ஒரு விடுதலை, கடன் பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை, கண்ணீரில் இருந்து ஒரு விடுதலை. சாபமான வியாதிகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. கேன்சர் கட்டிகள் மறைய போகிறது. கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை தொட்ட ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இங்கு இருக்கிறது. அவருடைய வஸ்திர தொங்கலினாக இப்பொழுது இந்த இடம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறார். 100 மடங்கு விளைச்சலை ஈசாக்கு பெற்றுக்கொண்டது போல நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் செழித்திருக்க போகிறீர்கள். என்னுடைய சமூகத்திலே நன்றி சொல்லுவோமா? அருமையான தகப்பனாரை உயர்த்தினீரே நன்றி. எங்களை உயர்த்த போகிறீரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூரைகள் யாவும் நீக்கிட நாதா நீர் சம்பூரண தேய்க்க தோரை தாங்கிட நீரே மாத யாவர நான சுத்த பாவிதான் நீரோ தூய தூயரே நான நீதி கேடுள்ளோ நீ நிறைந்த நீச்சரே எந்த நாத்மநேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் தீக்கில்லாமலே கடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமே அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே. ஆண்டவரே, திருச்சபை தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தகப்பனா DS ஜெயசிங் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அவங்கள பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்னபடி தொடர்ந்து திருச்சபை தலைவராக, தேசத்திலே அதிபதியாக தானியேலை உயர்த்தின தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய மகனோடு கூட இருந்த ஆண்டவரே. மோசே 80 வயசுல பலப்படுத்தி 120 வயது வரைக்கும் ஊழியம் செய்ய வைத்து அவனுடைய கண் இருள் அடையாதபடிக்கு ஆண்டவரே நீர் பலப்படுத்தினரே, பலப்படுத்தினரே, பலப்படுத்தினரே ஆண்டவரே, பலப்படுத்தினரே. அந்த உன்னத பலன் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இறங்கட்டும் சாமி. செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நிறைய பைபிள் வாசிங்க. ஏன்னா வீட்டில் சும்மா இருக்க நேரத்துலலாம்
டிவி சீரியல்லாம் விட்டுருங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். குழந்தை சோகம் இல்லையா, வீட்டில் இருக்கணும் உடல்நிலை சரியில்லையா, எதை குறித்தும் கலங்காதீங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்து இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீர் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நெத்தியில் உடம்புல போட்டு அனுப்புங்க. கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். உனக்கு கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய விசேஷத்தை கரங்கொண்டு ஆஸ்வதிப்பார். மீண்டும் சீக்கிரம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.